காரியத்துல தலையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன் காரியத்திலே தலையிடுவார். ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம், அவருடைய பிள்ளைகளுடைய காரியத்துல அவர் தலையிட விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் உதவி செய்வதற்கு மனிதன் இல்லாத இருக்கிற நிலையிலும் கூட இன்னைக்கு நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாருன்னா அவர் நம்ம வாழ்க்கையில தலையிட்டதுனால. இது என்னால் எப்படி நடத்த முடியும்னு ஒருவேளை ஒரு கேள்வி இருந்திருக்கும். அவர் தலையிட்டபடியினால தான் அந்த காரியத்தை, அந்த மங்களகரமான நிகழ்ச்சியை, அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டவராக இருக்கிறார். இப்போ இன்னைக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக வேணும். என்ன வேணும்னா, என் காரியத்தில், என் விஷயத்தில் என் தேவன் தலையிடுகிற தேவனாக இருக்கிறார். அலோ பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவரை அனுமதிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க மார்க்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 38வது வசனம். மார்க்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 38வது வசனம். எங்க தூங்கிட்டு இருக்காரு? கப்பலின் பின்னணியிலே அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அவங்க அழகா போதகரே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க, கூப்பிடுறாங்க. இந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஒருவேளை பார்க்கலாம். ஆனா இந்த தேவன் இந்த வசனத்தை இப்படியாக பார்க்க வைத்தார். ஆபத்திலே இருக்கும் பொழுது நான் யாரை கூப்பிட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. கடவுள சீஷர்கள் இருந்தாங்க, அவர்கள் மீன் பிடிக்கிற திறமை உள்ளவர்கள். ஆனா அந்த ஆபத்து நேரத்துல யாரை கூப்பிடுறாங்க? தேவனை கூப்பிடுறாங்க. இன்னைக்கு முதல் விஷயம், நம்மளுடைய ஆபத்திலே நம்ம யாரை கூப்பிடுறோம்? மனிதனையா அல்லது தேவனையா? மனிதனையா அல்லது தேவனையா? இதான். ஒருவேளை மனிதனை நோக்கி நாம் கூப்பிடுகிற பிள்ளைகளா இருப்போம்னா, அந்த மனிதனை கூப்பிடுவதற்கு முன்பாக தேவனை நோக்கி கூப்பிட்டு விட்டு மனிதனை கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வாழ்க்கையில காடா தான் இருக்கும். எந்த மனுஷனும் உதவிக்கு வர மாட்டாமா. ஒரு பீரியட் வரைக்கும் தான் வருவான், அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டு போயிடுவான். ஆனால் என்னாலும் எவ்வளில நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் ஒருவர் உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா பல நேரங்களில் எத்தனை பேர் முறுமுறுத்துருக்கேன், தெய்வமே உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் இவ்வளோ வேதனையில் இருக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ முறை நம்ம முறுமுறுத்துருக்குறோம். இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்று மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம்னா, அவர் நம்மோட இருக்கிறாருங்கிற விஷயத்தை மறந்துட்டோம். அல்லேலூயா. நம்மளோட இருக்கிறார். எத்தனை சூழ்நிலை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 1000 சாட்சிகள் உண்டு. கேட்டோம்னா, நான் என்னை இப்படி ஆண்டவர் காப்பாற்றினார், அப்படி ஆண்டவர் காப்பாற்றினார், இந்த விதத்தில் ஆண்டவர் காப்பாற்றினார், என் திருமணத்தை நடத்தி வைக்க எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார், திருமணத்தை நடத்தி வைக்க போகிறாரு, இப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஆனாலும் என்ன பண்ணுவோன்னா, சோர்ந்து போகிற வேலையில், இயேசுவே உமக்கு கண் இல்லையா, இயேசுவே நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசுவே நான் உபவாசம் பண்ணுறேன், என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லாங்குவேஜில் அவரை நம்ம கூப்பிடுற பிள்ளைங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்கள், இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், உங்கள் படகுல அவர் இருக்கிறாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா எத்தனை கஷ்டம். தாவீது ராஜா அழகாக சொல்வார். என்ன சொல்வார்னா, உங்கள் மடியில் இருந்து கையை எடும் ஏன் முடக்கி வைத்திருக்கிறீர் என்று என் நிலைமையை பார்த்து கையை நீட்டுங்கப்பான்னு சொல்வார். கையை நீட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அவர் கையை நீட்டுனார்னா அந்த இடத்துல விடுதலை வந்தார். பேதுரு கடலிலே அமிழும் பொழுது கையை நீட்டுகிறார், அந்த இடத்துல அவர் மீட்கப்படுகிறார். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணனா, நமக்கு என்ன தெரியணும்னா, நான் கையை பிடிக்கணும்னா என் கையை நான் நீட்டணும். இன்னைக்கு நம்ம அநேக வேளையில் இந்த கரங்களை மனிதர்களுக்கு முன்பாக ஏந்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். மனித அன்புக்காக, மனிதனுடைய தயவுக்காக, மனிதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மனிதனுக்கு முன்பாக இந்த கைகளை நீட்டுகிறோம். அதற்கு மாறாக தேவனுக்கு முன்பாக நாம் இந்த கரங்களை நீட்டும் பொழுது கர்த்தர் நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே 4:37 நம்ம வாசிப்போம் அப்படின்னா, அப்பொழுது வாசிங்க சிஸ்டர், 36, 37 சேர்த்து வாசிங்க.
அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. எத்தனை காத்து, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இயேசு கூட இருக்கிறார். விசுவாசம் இருக்குதா? உங்களோட இயேசு கூட இருக்கிறார் விசுவாசம் இருக்கா? அங்க பாருங்க, இது ஆண்டவர் எனக்கு இப்படியாக வெளிப்படுத்தினபடினால நான் சொல்றேன். எப்படின்னா, படவுல இருக்கிறாரு, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார், முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு, கரெக்டா? ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோ. ஆனா சடனா என்ன பண்றாரு, எந்திரிச்சு பின்னாடி போறாரு. இப்ப நான் இங்க நிக்கிறேன், நான் எந்திரிச்சு ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காரணும்னா அந்த சேர்ல இருக்கிறவங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க? எழும்பி இடம் கொடுத்துட்டு நீங்க எங்க போய் உட்காருவீங்க? எந்த இடம், நான் எந்த இடத்துல இருந்து வந்தனோ அந்த இடத்துல தான் வந்து உட்காருவீங்க. சிம்பிளா நான் சொல்றேன், சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு, எழும்பி பின்பக்கமா படுக்க போறாரு. உட்காரணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு இடம் தான் தேவை. படுக்கணும்னா ஒரு 4 பேர் பின்னாடி உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ண, 4 பேர் எந்திரிச்சு எங்க வரணும்? முன்னாடி வரணும், அவர் பின்னாடி படுக்கணும். அப்ப தலையணியை வைத்து பின்பக்கமாக போய் படுத்து தூங்குறார். இது நேற்று இரவுல வித்தியாசமா வெளிப்படுத்தினபடினால நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 27, 40, 41. 40வது வசனம், 41. என்ன பவுல் ஓகே, இங்க பாருங்க, பவுலும் அவரோட கூட இருந்த 275 பேரும் அந்த படகுல டிராவல் பண்ண. எனக்கு கப்பலை பத்திலாம் தெரியாது, அதனால இந்த வேத வசனத்தை வச்சு நான் ஒரு கற்பனையில சொல்றேன். படகுல பவுலும் 275 பேரும் இருக்கிறாங்க. அங்க பார்க்கிறோம், 40 பார்க்கிறோம். 41 இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள், முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னால பார்க்கிறோம், பின்னணியும் அவர்களுடைய அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. பின்பக்கம் உடைஞ்சதுன்னு நம்ம பார்க்கிறோமா, முன்பக்கம் உடைஞ்சது நம்ம பார்க்கிறோமா? எந்த பக்கம்? பின்பக்கம். அப்போ மார்க்ல 4 பார்த்து 4:38 அவர் பின்னணியில போய் தலையை வைத்து உறங்குகிறார் அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியுங்க, அவர் அந்த படவுல இருக்கிறபடினால அலை காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், கொப்பளிக்கும். பின்னால உட்காண்டிருக்க சீஷர்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ஆனா அந்த சீஷர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த கடல் கொந்தளிச்சதுன்னா கீழே பயத்தினால கீழே வந்து மறிக்க கூடன்னு சொல்லி அவர்களிடத்துல எதுவுமே சொல்லாம எழும்பி போய் பின்னாடி படுத்து ஆபத்திலே இருந்த சீஷர்களை முன்பக்கமாக அழைத்து கொண்டு வருகிறார். அவங்க பின்னால இருந்திருந்தாங்கன்னா கத்தி தப்பிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி மடிந்து போயிருக்க கூடாது. தேவ பிள்ளைங்களை, இன்னைக்கு தேவனுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தெரியும் எந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில முன்னாடி இருக்கணும், எந்த நேரத்துல வாழ்க்கையில பின்னாடி வரணும். அவர் ஒரு விஷயம் பின்பக்கமாய் உன் ஜெபத்துக்கு பதிலளிக்க கூடாமல் பின்பக்கமா நிக்கிறாருன்னா ஏதோ காற்று ஏதோ கொந்தளிப்பு வரப்போகுது, அதுல நீ விழுந்து சாகாத கூடாதபடிக்கு உன்னை பாதுகாப்பதற்காக உன் ஜெபத்துக்கு பதில் அளிக்காம பின்னாடி நிக்கிறாருமா. என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். இல்லை, உன் கூட தான் இருக்கிறாரு. சில வேளையில உனக்கு முன்பாக போய் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற வார்த்தை ரீதியில உனக்கு முன்பாக போய் நீ விரும்பின காரியத்தை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அதே வேளையில உனக்கு முன்பாக போகாதபடிக்கு உனக்கு பின்னாலே நின்று, ஏன் என்றால் நம்ம எதிர்க்க ஒருவன் வருவானே ஆனால் அவனை எதிர்ப்பதற்கு தடுப்பதற்கு நமக்கு பலன் உண்டு. ஆனா பின்பக்கமா ஒருத்த வந்து தாக்குவானா, எப்பக்கத்துல
வருவான்னு தெரியாது, அது நம்மளை நிலைக்குலைய வைக்கும். ஆனால் கர்த்தர் அதை அறிந்தவராக இருக்கிறபடினால பின்னணியிலே போய் உறங்கி கொண்டிருந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உன் வாழ்க்கையில உனக்கு பின்பாக நடக்கக்கூடிய சூழல், நடக்கக்கூடிய காரியங்கள், நேற்றைய தின காரியங்கள் நமக்கு தெரியும், கடந்த நாட்கள் நடந்த காரியம் நமக்கு தெரியும். ஆனால் பின்னாளிலே நடக்கக்கூடிய எதிர்காலத்திற்குரிய காரியங்கள் நமக்கு தெரியாது. அவர் காலங்களை கணிக்கிற தேவனா இருக்கிறபடினால அந்த காலத்திலே நமக்கு ஆபத்து நேரிடக்கூடும் என்பதை அவர் கணித்திருக்க கூடும். ஆகனபடினால அவைகளிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறபடினால அவர் அமைதியா இருக்கிறாரு. எனக்கு இந்த நல்ல விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். இன்னைக்கு அது நடந்ததுனால் தீமைக்கு முடிவாக இருக்கும். அதனால அவர் அதை தடுத்து போட்டு அதை பாதுகாக்கிறபடினால ஏற்ற வழியில் அந்த நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா பின்னால போய் படுத்துட்டாருங்க. அப்போ மொத்த பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு மரியாதை கொடுத்தோ பயந்தோ முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப கடல்ல இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:41 பார்க்கிறோம், பின்பக்கம் காரியங்கள் சேதம் அடைஞ்சதுன்னு பார்க்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ அந்த சேதம் அடைஞ்சிட்டு, அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சேதம் அடையாதபடிக்கு கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அது நமக்கு தெரியும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நம்ம அதை பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது, தேவன் உடனே ஜெபத்துக்கு பதில் அளிச்சிட்டாருன்னா சந்தோஷப்படாதீங்க. அவர் பதில சந்தோஷம்தான், ஆனா பதில் அளிக்காத வேலையிலையும் அவர் பதில் அளிப்பாருங்கிற விசுவாசத்தோட தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை காக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை காக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். யாரோட உதவி நமக்கு தேவைப்படும். அப்ப இன்னைக்கு நமக்கு மனித உதவி அல்ல, தேவ உதவி தான் நமக்கு தேவை. மனிதன் உதவி அல்ல, தேவ உதவி தான் நமக்கு தேவை. ஒருவேளை நீங்க பலவீன பாண்டமா இருப்பீங்கன்னா அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காற்றும் கடலும் கொந்தளித்தாலும் கூடங்க அவைகளிலிருந்து மீட்டெடுக்க வல்லமை உள்ள தேவன் உங்களோட இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்னா கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு மோசே அழைத்தவர், அவர் மோசேவுடைய பலவீனம் என்னன்றது தேவனுக்கு தெரியும். கூப்பிட்டுருக்கிறார்னா என்ன பண்ணலாம், மோசே வா நான் உன்னை பலசாலியா நான் மாத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லலை. பலவீனத்தோடவே கூப்பிட்டார். அதுதான் காட், அதுதான் காட். பலவீனத்தோட கூப்பிட்டு அந்த பலவீனத்துல அவருடைய பலன் பூர்ணமா விளங்கும்படியே ஒரு அற்புதத்தை செய்யறார். ஆனா ஆண்டவருக்கு நம்ம எப்படி தேவைன்னா நாமளாவே போயிடணுங்க. மனுஷன் தான் என்ன பண்ணுவான், நீ என் வீட்டுக்கு வரணும்னா, என் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா இந்த ட்ரெஸ்ஸு போடணும், இந்த அடையாளம் போடணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் உனக்கு ஒரு உதவி செஞ்சா நீ எனக்கு இதை செய்யணும்னு பிரதிபலன் பார்த்து உதவுகிறவனா இருப்பான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. எவைகளையும் எதிர்பாராதபடிக்கு என் நிலையில போனாலும், பாவியா போனாலும் ஏற்றுக்கிறாரு, பரிசுத்தமாக போனாலும் ஏற்றுக்கிறாரு. எப்படி போனாலும் அவருக்குண்டான பிள்ளைகளாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இன்னைக்கு ஒரு வேளை இந்தந்த காரியங்களை யார் செய்வா, இந்தந்த சீர்கேடான காரியங்களை யார் சீர்படுத்துவாங்கிற வேதனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் நாமத்தை கொண்டு சொல்கிறேன், தேவ பிள்ளைங்களே, உங்கள் காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, ஒரு விசுவாசத்துல பலன் உள்ளவர்களாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உன் பயத்துல எந்தெந்த காரியத்துல ஆண்டவர் தலையிடுவார்னா, முதலாவது தேவ பிள்ளைங்களோட வாழ்க்கையில பயத்துல அவர் தலையிடுகிறவரா இருக்கிறார். உன் பயத்திலே அவர் தலையிடுகிறவரா இருக்கிறார். இரண்டாவது காரியம், உன் வியாதியிலே அவர் தலையிடுகிறவரா இருக்கிறார். மூன்றாவது உன் வறுமையிலே அவர் தலையிடுகிறவரா இருக்கிறார். நான்காவது உன் யுத்தத்திலே அவர் தலையிடுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 4 காரியம் தான் தேவ பிள்ளைங்களை ஆட்சி படைக்குது. பயமில்லாத மனுஷன் யார் இருக்கா? பயமே இல்லப்பா. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய பயத்துல எடுத்து வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். இது நல்லா பார்க்கலாம். கிதியோனுடைய காரியத்தை அவர் உணர்ந்து, கிதியோனுடைய காரியத்தை தேவன் உணர்ந்து அவர் கிதியோன் இடத்துல பேசுகிறவரா இருக்கிறார். நான் சிறியவன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் பலவீனனா பாண்டமா இருக்கிறேன், நான் என் கூட்டத்தோடவே சின்னவனா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல கிதியோன் தேவன் இடத்துல
சொல்லுகிறவரா இருக்கு. அதுக்கு 16 பார்க்கலாம். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஒரே மனுஷனை நீ முறியடிக்கிறது போல நீ அந்த ஜனத்தை முறியடிப்ப. பயந்து போன கிதியோன் இடத்துல கர்த்தர் வந்து தைரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நம்ம பயந்து இருக்கிறோம் என்பதை சக மனுஷன் அறிய முடியாது. ஆனால் தேவன் அதை அறிந்தவரா இருக்கிறபடியினால அவைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்க. நீ சிறியவனா இருக்கலாம், என்னை விட்டுட்டு நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்கிற, என் உதவி இல்லாமல் நீ எப்படி இதை திரும்ப நீ முடிப்ப பார்க்கலாம் மனிதன் எழும்பி நிற்கலாம், எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் பெரியவரா இருக்கிறபடியினால உன்னோடு கூட இருந்து அவர் உனக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கிதியோனோட லைஃப்பை நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பயப்படுறவராக இருப்பார். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க. ஒரு நிமிஷம், இங்க ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில தின்பண்டங்களையும் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும். ஒரு யுத்தத்துக்கு போறவன் முதல்ல என்னங்க எடுத்துட்டு போறான்? சாப்பிட்றத எடுத்துட்டு போறான். அதை வச்சு எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஒரு எக்காலம், ஒரு பிபி, அவ்வளோதான். ஒரு வயலின், ஒரு கிட்டார், அவ்வளோதான். அப்போ அந்த இடத்துல ஏன் அப்படின்னா சொன்னது யாருங்க? என் தேவன். கடந்த நாட்களில் பார்த்தோம், வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்துட்டாருன்னா எத்துணை தவறு பண்ணினாலும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பயத்தின் சூழலில் கம்பீரமாக சில விஷயங்கள் நடத்தி முடிச்சிட்டோம், ஆனால் அதை முடிச்சதுக்கு அப்புறம் இனி அதை எப்படி கடந்து வருவோங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்திருக்கோன்னா அந்த பயத்தை கர்த்தர் நீக்க வல்லவராக இருக்கிறார். நீ கலங்கி நிற்காத. உன் பலவீனத்தில் எல்லாமே உன் பலத்தினால எல்லாமே பண்ண முடியுன்ற நாட்களுக்கு பதிலாக இனி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் பலவீன பாண்டமாக இருக்கிறேன்னு ஒரு பயத்தில் நீ இருப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய சியோன் மலையாகிய என்னை நோக்கி நீ பார்ப்பே, ஆனால் உனக்கு ஒத்தாசைகளை அனுப்புகிற தேவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. பயந்து போய் கிடக்குறாயா, இனி எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு பயப்படாத. ஏன்னா உன் கண்கள் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக பார்க்கப்படும் பொழுது உனக்கு உதவிகளை அவர் அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அழகா 6ல் நம்ம பார்க்கிறோம், என்ன சொல்றேன்னா, அதற்கு கர்த்தர் நான் உன்னோடனே கூட இருப்பேன். ஒரு மனுஷனை அடிக்கிறது போல நீ அவங்கள ஜெயிப்பப்பா. 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நான் உன் கூட இருக்கிறபடினால நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்வேனே, ஆனால் அந்த வார்த்தையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் காலங்களை அறிந்த தேவன். படகுலே முன்பாக இருந்தவர் எழும்பி போய் பின்பாக படுக்கிறாருன்னா அவருக்கு தெரியும், பின்னால உக்காண்டிருக்க சீஷர்கள் காற்றை பார்த்துட்டாங்கன்னா கடல் கொந்தளிக்குதுன்னா அவர் கடல் கொந்தளிக்கும் போது பின்னாடி போலங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. காற்று அடிக்கும் போது பின்னாடி போய் உட்காரல, தள்ளுப்பா நான் போறேன்ட்டு போல. நம்மளாம் இப்போ ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், எல்லாம் 10 பேர் ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஓடி போய் தள்ளுங்கப்பா நான் என்னன்னு பார்க்குறேன், நம்ம அப்படி போறதுதான் மனுஷன். ஆபத்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆபத்தை எட்டி பார்க்கறதுக்கு தான் மனுஷன் வருவான். ஆனால் கர்த்தரோ ஆபத்து வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்துல போய் அமர்ந்து அந்த ஆபத்து வராதபடிக்கு நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காத்தடிச்சு வாங்கப்பா எழுந்து போல காத்தடிக்கிறதுக்கு முன்பாகவே அமர்ந்திருந்த தேவன் எழும்பி போய் பின்னால போய் படுத்துட்டாராம். அவர் காலங்களை கணிக்கக்கூடிய தேவனா இருக்கிறபடினால நிச்சயம் காத்தடிக்கும், நிச்சயம் கடல் கொந்தளிக்கணும். ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சீஷர்கள் மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்கன்னா, அதே மார்க்கின் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்தை நீங்க ஒண்ணு வாசிங்க, 35 வாசிங்க. போதுங்க. அவர் சாயங்கால வேளையில என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போங்க வாருங்கள். யாருங்க கூப்பிட்டா? சீஷர்கள். இவங்க யாரு? விசுவாசிங்களா இல்ல யார் இவங்க? சீஷர்கள். அப்ப ஆண்டவரோட இருந்து ஆண்டவரோட அற்புதத்தை பார்த்தவங்க. யாரை கூப்பிடுறாரு? மனுஷங்களை கூப்பிடல, சீஷர்களை கூப்பிடுறாரு.
அவரை பார்க்க வந்த ஜனங்களை கூப்பிடல, சீஷர்களை கூப்பிடுறார். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயாதிபதிகளை பார்க்கிறோம், கர்த்தர் அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருந்து ஒரு மனுஷன் அடிக்கிறது போல நான் அவன் அடிப்பேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொல்றாரு? கிதியோன் கிட்ட சொல்றாரு. அப்போ 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அங்கே யுத்தத்துக்கு போனோம், ஒன்றுமே இல்லை. 8ல் என்ன பண்ணுறாங்க? தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு ஒரு கையில் தின்பண்டம், ஒரு கையில் எக்காலம். விசுவாசத்தை புரிஞ்சிக்க முடியுதா? விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான். இப்படிப்பட்ட நிலையான விசுவாசம் இருக்கும் பொழுது 100 பேர் நமக்கு எதிராய் வந்தாலும் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறண்டு போவார்கள் வேதவசனம் சொல்லுது. அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். அவர் படகிலே போவோம் வாருங்கள் என்று அழைத்தவர் யாரா இருக்கிறாரு? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அதை விசுவாசித்த சீஷர்கள் படவிலே போனாங்க. அப்போ படவிலே போகும்பொழுது காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. ஆனால் பயம் வந்து ஐயரே நாங்கள் மடிந்து விடுவோம் என்று சொல்லி கூக்குரல் அபயம் இடுகிறார்கள். இந்த பக்கம் வந்து யுத்தத்துல நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நான் முறியடிப்பேன் யாருக்கிட்ட பேசினாரு? தேவன் கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் இடத்துல பேசினார். அந்த மனிதன் பிற ஜனங்கள் இடத்துல தேவன் பேசினதை சொன்னபடியினால அவர்களுக்கு தெரியும் பேசினது தேவனா இருக்கிறபடினால ஜெயம் உண்டாகும் சொல்லிட்டு கையில சாப்பிட்றதுக்கு பொருளும் எக்காலத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ என்ன கூப்பிட்டதே இயேசுவா இருந்தாலும் ஒரு பக்கம் பயப்படுற சீஷர்கள், சொன்னது மனுஷனா இருந்தாலும் விசுவாசித்து தேவனை பார்க்குது. அப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் விசுவாசம் நிலைத்திருக்கும்படியாய் மனிதனுடைய முகத்தை நீங்க பார்க்காதபடிக்கு, மனிதன் பேசுகிற காரியங்களை கேட்காதபடிக்கு தேவ வசனத்தை கேட்டு தேவன் எனக்கு இதை சொன்னார் என்று நீங்க செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம சபையில் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், என்னன்னா அந்த சார்ட்டை ஃபில் பண்ணணும், பைபிளை வாசிக்கணும். இது தேவ சத்தமாக கேளுங்க, சாப்பிட்டுக்கிட்டே படிங்க, வேலை நேரத்தில் படிங்க. அப்போ அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அப்போ அந்த வேத வசனம் சத்தம் நம்ம வீடுகளில் துதி நம்ம வீடுகளில் கேட்கப்படும் பொழுது நம்முடைய பயங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி போகும். 8, 9, 10 பார்க்கலாம். 10 வாசிங்க. அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியில் ஜாமக்காரர்களும் சொன்னார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தின் புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்திருந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கர்த்தரை மண்ணை போல திரளாய் இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுற்றியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் வாயிலுக்கு உருண்டு வந்தது. அது கூடாரங்களுக்கு வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். நான் சொல்றத நீங்க செய்யுங்க, ஜெயம் நமக்கு உண்டாகும். அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு மனிதனை முறியடிப்பது போல. அப்பயும் கிதியோன் பயப்படுறாரு, நீ எழுந்து போ, அந்த இடத்துக்கு போ. எங்க அனுப்புறாரு? பயந்த எந்த ஜனத்தை பார்த்து பயப்பட்டாரோ அந்த ஜனங்களிடத்துல நீயே யாரன்னா அனுப்பு, இல்லைன்னா நீ போப்பா அப்படிங்கிறார். கிதியோன் தேவன் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்து இப்போ கேட்கும் பொழுது கிதியோனை குறித்து அவர்கள் பயங்கரமா பேசுறத அங்க அவங்க கேட்டுட்டு வந்தோன்னே, இன்னைக்கு நம்ம ஜெயம் எடுத்து பானையை கொண்டு எக்காலத்தை கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். நீ ஜெயம் பெற வேண்டும் என்றால் தேவ வார்த்தை கொண்டு உன்னால் ஜெயம் பெற முடியும். உன்னிடத்துல தீவட்டி இன்னைக்கு இல்லை, அணைந்து போய் அமிழ்ந்து போனதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இன்னைக்கு சொல்றேன், நீ உன் தீவெட்டியை கொளுத்த ஆயத்தமாய் இருப்பாயானால், உன் வாழ்க்கையில அது கொளுத்தப்பட வேண்டும் என்றால் நீ ஜெயம் பெறுவது நிச்சயம். அல்லேலூயா. நீ ஜெயம் பெறுவது நிச்சயம். அப்ப அந்த வார்த்தையை நீ பிடித்துக்கொள், அந்த வசனத்தை நீ பிடித்துக் கொள்வாயானால் இந்த வேத வசனத்தினாலே நீ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில மங்களகரமான நிகழ்வுகளை நீ காண்பது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற எதுவுமே தேவையில்லைங்க, வேத வசனம், அவ்வளவுதான். ஆனா அந்த வேத வசனத்தை மட்டும் வாசிக்கிறது நல்லது, ஆனா அதற்குண்டான கூடிய முயற்சி.
குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப நம்ம ஆயத்தப்படணும், முயற்சி எடுக்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஞானம் நமக்கு வந்து அதன்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். பெரிய அற்புதங்கள் நம்ம இடத்துல உண்டு. காலம் என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் எண்ணி முடியாத அதிசயங்கள், மனுஷனால கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம் நிச்சயம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர். அது என்னைக்கு நடக்கும்னா, மொத்த ஜனமும் விசுவாசித்து ஒரு காரியத்துக்காக விண்ணப்பம் வைக்கும்போது நான் நேற்றைய தினத்தில் கூட வாலிப பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் சொன்னேன். எத்தனை முறை சபையில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க? சபையில் இருக்கிறவங்களுடைய போராட்டங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க? பிள்ளைங்க பரவாயில்ல, உண்மையாக சொன்னாங்க, சந்தோஷம். அப்போ அதுக்கு சில உபதேசங்கள் கொடுத்து இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன், அவ்வளோதான். அப்போ எத்தனை முறை நாம் சபையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? சபையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா, சபைக்குள்ளே வருகிறவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். பயந்த ஒரு மனிதனுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. வியாதியிலிருந்து ரெண்டாவது இங்கே கர்த்தர் தலையிடுறார் பாருங்க. கர்த்தர் தலையிட்ட உடனே அந்த இடத்துல யுத்தத்தில் ஜெயம் உண்டாகுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தலையிடுறாரு அப்படின்னா வெற்றி தாங்க. ஒருவேளை தலையிடவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எத்தனை பேர் என் வாழ்க்கையில் ஆண்டவர் தலையிடவே இல்லைன்னு யாருன்னா இருக்கிறீங்களா? சொல்லவே முடியாது. தலையிட்டதுனால தான் இன்னைக்கு ஜீவன் இருக்குது. தலையிட்டதுனால தான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை இருக்குது, நான் பேச முடியுது, நீங்கள் கேட்க முடியுது. சரியா? அப்போ ஆண்டவர் தலையிட்டு காரியத்தை செய்ய வல்லவர். கால தாமதம் ஆகும். பெஸ்ட் விஷயம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். பெஸ்ட்டு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நல்ல சாம்பார் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னா சாதம் வேகணும், சாம்பார் ரெடி ஆகணும், அப்புறமேட்டு தான் வரும். எனக்கு வேணுங்கிறதுக்காக வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் சாப்பிட்டேன்னா எனக்கு யாருக்கு கேடு? எனக்கா அந்த பாத்திரத்தில் இருக்க வெந்து கொண்டு இருக்கிற பொருள்களுக்கா? எனக்கு தான் கேடு. ஏன்னா என் வாய் தான் வெந்து போகும். காத்திருக்கணும். இன்னைக்கு எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கிறதுன்னு ஒருவேளை யாராவது இங்கே இருப்பீங்கன்னா, இல்லைங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது, தேவ வசனத்தில் நீங்கள் காத்திருக்கும்பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை அவர் காரியமாக ஏற்றுக்கொண்டு தலையிடுகிறவராக இருக்கு. எனக்கெல்லாம் என் வாழ்க்கையில் சில வேலைகளில் இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்னு நம்ம நினைக்கும்போது அப்படி நடத்தி முடிச்சுட்டு போயிருக்கேன். ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். நம்மளாம் அந்த பாதையை கடந்து வந்தோம், இது நமக்காக கிடச்சிது, இது நமக்காக கிடச்சிது. அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்போ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்போ இன்னொரு காரியம், வியாதியில் அவர் தலையிடுகிறவராக இருக்கிறார். நாகமான் குஷ்டரோகியாக இருந்தார். அப்போ அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்கு அவருக்கு எங்கே போக்குவரத்து எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு சிறு பெண் நிமித்தம் அவர் தலையிட்டு, இன்னார் இடத்துக்கு நீ தீர்க்கதரிசன இடத்துல போவாயானால் அவர் சொல்லுகிறபடி. அப்போ அவர் அங்கே போகிறாரு. இந்த எல்லாமே இந்த பின்னணி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அங்கே போகும் பொழுது 7 முறை முங்கியது. 7 முறை. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, 6 முறை போயிட்டு வராரு, அவரால் எதுவுமே பண்ண முடியல. 7ஆம் முறை போயிட்டு முங்கி இருக்கும்போது வியாதி இல்லாத மனிதனாய், வேதனை இல்லாத மனிதனாய், புது சரீரத்தோடு அவன் எழும்புகிற மனிதனாய் வராங்க. அப்போது இன்னைக்கு என்ன பண்ணோன்னா, 6 முறை எதுவுமே நடக்காது, பரவாயில்ல. ஆனால் 7ஆவது முறை ஒரு அற்புதம் நடக்கும். காத்திருக்கணும், அவ்வளோதான். நீ சுகித்து வாழ்வது நிச்சயம்னா, அப்போ இது 6 காலங்கள். 6 முறை முங்கி எடுக்கிறோம். 6 காலங்கள். அவருக்கு 6 முறை, நமக்கு 6 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் நமக்கு தெரியாது. ஆனால் நீ விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் உன் வியாதி சுகமாகும் என்கிற வார்த்தையை நீ எத்தனை முறை கேட்டிருந்தாலும் அத்தனை முறை நீ அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உனக்கு வெறுப்பு வந்தது தான் மிச்சம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உன் வியாதியை, உன் சுகவீனத்தை நீக்கி உன்னை சுகப்படுத்துவார் என்கிற வருகிற செய்தியை நீ விசுவாசத்தோடு இந்த முறை நீ கேட்பாய். ஆனால் இந்த முறை 7ஆம் முறையாய் விசுவாசத்தோடு நீ
கேட்பாயானால் நீ சுகித்து நீ ஜெயமாய் நல்ல சரீர சுகத்தோடு வாழ்வது நிச்சயம். இழந்து போன காரியத்தை நீ மீட்டு கொள்வது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று தாங்க தேவை, நம்ம விசுவாசிக்கணும். வேதத்தில் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் தேவன் தலையிட்டவராக இருக்கிறார். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் தேவன் தலையிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த காரியங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த விடுதலை வரும் பொழுது நமக்கு ஜெயம் வரும். அப்போ அவர் தலையிடுவாருங்க. இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் தேவன் என் வாழ்க்கையில் தலையிடவே இல்லைங்கன்னு நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன் அவர் தலையிட்டதுனால தான் இன்னைக்கு ஜீவன் இருக்குது. இனி சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா நான் இல்லை, அவர் சொல்லுகிற பிரகாரத்தில் சொல்கிறேன். இனி தேவன் தலையிடுகிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களை உணர வைப்பார், உங்களை காண வைப்பார், உங்களை சந்தோஷமடைய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா சோர்ந்து போ, அது பெட்டராக நடக்கிறதுக்கு தான் காலத்தை அவர் கடத்துறார தவிர நடத்தக்கூடாதுன்னா இல்லை. ஒருவேளை அது நடந்ததுன்னா என்ன ஆகும், பரவாயில்ல. விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம்னா கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். வறுமையில் அவர் தலையிடுகிறவராக இருக்கிறார். ஏற்பட்ட வறுமைகள் இருந்தாலும் அல்லேலூயா அவர் தலையிடுகிறவராக இருக்கிறார். எப்படின்னா பிரதான ஒரு தீர்க்கதரிசி பயந்து போயிட்டு படுத்து கொண்டிருக்கும்போது காகத்தை கொண்டு பசியிலே இருக்கிறார். அப்போ அங்கே வர்றாரு, முதல்ல வராரு. ஒருத்தன் இடத்துல தேவன் பேச வராருன்னா அவர் வரும்பொழுதே என்ன செய்வார்னா அவனுக்கு இப்போ என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு தான் பேசவே வருவார். பசி மயக்கத்தோடு இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு நீ வாப்பா அந்த இடத்துக்கு போப்பா அப்படிலாம் சொன்னால் யாருன்னா செய்வாங்களா? இல்லை. முதல்ல உணவு அளிக்கிறார். யாரை கொண்டு? காகத்தை கொண்டு. ஒரு தரித்திரம், பசியில் ஒருத்தர் இருக்காருன்னா அது ஒரு தரித்திரம் தான். அப்போ அந்த தரித்திரத்துக்கு உணவு அளித்து அதுக்கப்புறம் இப்போ நீ போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது, எழும்பி ஓடு மகனே அப்படின்னு தட்டி ஓட வைக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம இடத்துல வரும்பொழுது அவருக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு, இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு என்ன தரித்திரம் இருக்கிறது என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறபடினால அதிலே நமக்கு சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து நம்மை மீண்டுமா எழும்பி ஓட வைப்பது அவருடைய வேலை. அல்லேலூயா. சோர்ந்து போகாது. யுத்தத்தில் அவர் தலையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிம்சோன் எல்லாம் பலனுள்ளது, பலசாலியாக இருந்து பலனற்ற நிலையிலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஜனங்களுக்கு முன்பாக சிம்சோனுக்கு ஒரு பலத்தை கொடுத்து அவன் மரண தருவாயில் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு எல்லாமே ஒன்று தாங்க. ஒரே ஒரு காரியம் தான் விசுவாசணும், என் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நல்லா பாருங்க, படகுல முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. உட்காண்டிருந்த இயேசு கிறிஸ்து எழும்பி போய் பின்னாடி படுக்கிறாருங்க. உட்காரும்போது ஒரு சீட்டு தான் தேவைப்படுது, படுக்கும்போது 5 சீட்டோ 4 சீட்டோ தேவைப்படுது இல்லை? அப்போ அந்த 4 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, முன்னாடி வந்து உட்காந்து திட்டிங்கன்னே வந்திருப்பாங்க. ஒழுங்காக பின்னாடி உட்காந்துருந்தோம். இப்போது நம்ம டூர்லாம் போனோம்னா நம்மெல்லாம் பெரியவங்களாம் முன்னாடி சீட்டு கேட்போம், ஏன்னா பின்னாடி சீட்டு தூக்கி போடுது. ஆனால் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஓடி போய் பின்னாடி சீட்டு தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? பின்னாடி தான் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் இயேசு முன்னாடி இருக்கிறார். அப்போ இயேசுவை முன்னாடி விட்டு பின்னாடி இவங்க எதனா சாப்பிட்டு வந்திருக்கலாம், இல்லை எதனா காசிப்ஸ் பேசிட்டு வந்திருக்கலாம், இல்லைனா ஊர்க்கதை பேசிட்டு வந்திருக்கலாம், அவனை பார்த்தியா இவனை பார்த்தியான்னு பேசிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி, கடல் கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன எழும்பி வாங்கப்பா எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவையில்லாத சம்பாஷணையை தடுத்து போடுவதற்கு அவங்களை முன்னாடி கொண்டு வர. அப்போ முன்னாடி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே அவர் உட்காந்துருக்காருப்பா நம்மளை பாப்பா இருப்பான்னு சொல்லிட்டு காசிப்ஸ் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த இடத்துல சீசர்லாம் நான் வச்சு பார்க்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சில வேளையில் முன்னாடி இருக்கிறது நல்லது, சில வேளையில் பின்னாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வேலை பின்னாடி நம்மளோட தான் இருக்கிற, வேற படகுல இல்லை. அக்கறைக்கு போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது என்னன்னா என்ன பண்ணுறது, அவர் பின்னாடி இருக்கிறது நல்லது. அப்போ பின்னாடி இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வாட்ச் பண்ணுறாரியா,
என் தரித்திரத்தை பற்றி நான் முறுமுறுத்தனா வாட்ச் பண்ணுறாரு. பிறரை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்னா வாட்ச் பண்ணுறாரு. பிற இடத்துல அன்பாக இல்லைன்னா அவர் வாட்ச் பண்ணுறாரு. முன்னாடி இருக்கும்போது அவர் தெரியாது, பின்னாடி என்ன நடக்குதுன்னா பின்னாடி இருந்துட்டாருன்னா நான் முன்னாடி என்ன செய்யறது அவர் பார்ப்பார். அப்போ அந்த தேவ பயம் நம்மளை நல்வழிப்படுத்தும். இன்றைக்கி தேவ பிள்ளைங்களை உங்கள் வாழ்க்கையில் அநேக வேளையில் கர்த்தர் முன்னாடியும் இருப்பார், மிக மிக அநேக வேளையில் கர்த்தர் பின்னாடி இருப்பார். பின்னாடி இருக்கிறதுனால உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இல்லை, பின்னாடி இருக்கிறதுனா எதுக்குன்னா நன்மைக்காக உங்களை ஆபத்துலேருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா 35 நம்ம பார்க்குறோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் காற்று கொந்தளிச்சிருச்சு, கடல் கொந்தளிச்சு, எல்லாமே வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, மரண பயம் வந்துருச்சுங்க. ஆனாலும் 5:1 என்ன பார்க்கிறோம்னா, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையுள்ள எடுத்து வாசிங்க 5:1. போதுங்க, வந்துட்டாங்களா? கடல் அழிஞ்சிட்டாங்களாங்க? வந்துட்டாங்கம்மா. இக்கரையில இருந்து வாங்க அக்கறைக்கு போவோன்னு கூப்பிட்டவர் இயேசு கிறிஸ்து. காற்று கொந்தளிக்கிறதுக்கு முன்பாக முன்னணியில் அமர்ந்திருந்தவர் இயேசு கிறிஸ்து. காற்றும் கடலும் சீருவதற்கு முன்பாக பின்னால போய் படுத்து உறங்கி அங்க பின்னால அமர்ந்திருந்த சீஷர்கள் எப்படியும் கற்பனையில சொல்றேன் முன்னாடி வந்திருப்பாங்க. படுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஐயரே நாங்கள் மடிந்து விடுவோம் என்று அபயமிட்டது சீஷர்கள். ஆனாலும் கர்த்தர் எதுவும் அலட்டி கொள்ளாம பின்பாக வருகிற சேதத்திலிருந்து பாதுகாத்து 5:1 பார்க்க, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கரை சேர்ந்துட்டாங்கம்மா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள், ரட்சிப்பு என்னுடையதா இருக்கிறபடினால உன் ரட்சித்தேன் என்று உன் ரட்சிப்பை கொடுத்தது இயேசு கிறிஸ்து. மரண தருவாய் வரும் வரை நீ படுகிற பாடுகள் போராட்டம் எத்துணைகள் இருந்தாலும் அதிலே மீட்டெடுத்து உன்னை காக்க வல்லமை உள்ள ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீ அவரை விசுவாசிப்பாயானால் நிச்சயம் உன் வாழ்க்கையில நீ கரை சேர்வது மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை கரை சேர்த்து வைத்து விட்டு நீ பரதேசமாகிய அக்கறைக்கு போவது நிச்சயம். அக்கறைக்கு போகக்கூடிய வாழ்க்கை ஒன்று உண்டு, என்னன்னா வேத வசனத்தோடு வாழ வேண்டும், வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அன்பு நிறைந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும். உன் அன்பு தனிந்து போகாதபடிக்கு நீ அன்புள்ளவளாய் நீ மாறும் பொழுது, ஒருவேளை இன்னைக்கு என்னிடத்துல அன்பு தனிஞ்சு போயிடுச்சு, அன்பு இல்லை என்று சொல்வாயானால் உன் அன்பிலே ஜீவ ஊற்றாகிய தேவ வார்த்தை விழுந்து உன்னை அன்பு உள்ளவளாய் இந்த இடத்துல மாற்றி எடுத்துட்டு போவோங்க. நீ அன்பு நிறைந்தவளாய் நீ மாறி போவது நிச்சயம். அன்பு சகல பாவத்தை மன்னிக்க மறக்கும். நம்ம எல்லாரும் இடத்துலையும் அன்பா இருக்கணும், எல்லாரும் இடத்துலையும் பேசணும், எல்லாரும் அக்கறையாகிய பரலோகம் போகணுங்க. அப்போ அந்த பரலோகம் போனோன்னா ஒரே குவாலிட்டி தான் வேணும், அன்பு வேணுங்க. ஏன் தெரியுமா அன்பு வேணுங்கிறேன்? அன்பா இருக்கிறவனால பரிசுத்தமா வாழ முடியும். அன்பு இருக்கிறவனால பரிசுத்தமா வாழ முடியும். ஒருவனுக்குள்ள அன்பு நிறைய இருந்ததுன்னா அவன் நிச்சயம் பரிசுத்தவானா இருப்பான், வேதம் வாசிக்கிறவனா இருப்பான். ஏன்னா அன்பு இருக்கிறவனால மட்டும்தான் வேதத்தை வாசிக்க முடியும், வேதத்தை வாசிக்கிறவனால மட்டும்தான் ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் பண்றவனால மட்டும்தான் பரிசுத்தமா இருக்க முடியும். புரியுதுங்களா? அன்பு இல்லை அப்படின்னா அவனால் வேதம் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியாது. அன்பு எந்த இடத்துல குறைவாக இருக்குதோ அவன் 1000 வசனத்தை பேசுகிறவனாகவும் இருக்கலாம், கேட்குறவனாகவும் இருக்கலாம், நிறைய மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறவனாலும் இருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள அன்பு இல்லைன்னா அந்த பிரயாணத்தில் அந்த படகுல அவனால் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் காயத்தோடு அநேகரை காயப்படுத்தி கொண்டு இருப்பீங்கன்னா, அநேகர் இடத்துல நீங்கள் அன்பை விதைக்காம வஞ்சகத்தை விதைத்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு மனம் திரும்பி அக்கறைக்கு போகணும்னா, பரலோகம் நீ போகணும்னா நீ அன்பா இருக்கணும். அன்பு ஒன்றே தான் சகல பாவத்தை மன்னிக்கும் மறக்கும். ஏன் அப்படின்னா அந்த தேவாதி தேவன் நம் மீது அன்பு வைத்தபடினால என் பாவத்தை நம் பாவத்தை மன்னித்து மறந்து நம்மை பரதேசத்துக்கு கொண்டு போவதற்காக இந்த ரட்சிப்பை கொடுத்து இந்த வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்ண வைக்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம படுகிற உலக கவலைகள், உலக கஷ்டங்கள், உலக போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மீட்டெடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லவ்வை பிடிச்சிக்கிங்க. கிறிஸ்தவ அன்பை பிடிக்கும் பொழுது நமக்கு நிச்சயம் வாழ்வு பெருசாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நான் அக்கறைக்கு போகணும்னு சொல்கிறது எத்தனை பேர்?
என் படகு நின்ன இடத்துலயே நிற்கிதுப்பா, அமிழ்ந்து போயிடுங்க. ஒரு ஓட்டை விழுந்துடுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு துருப்பிடிச்ச ஒரு நல்ல படகு தண்ணியில் நின்ன இடத்துலயே நின்று கொண்டு இருந்ததுன்னா அது ஏதோ ரூபத்தில் ஓட்டை போட்டு முழுக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது முழுகாதபடிக்கு அந்த படகு டிராவல்லையே இருக்கும் பொழுது, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது, காற்று வரட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், ஆனாலும் அந்த காற்றுக்கும் கடலுக்கும் நடுவில் அவைகளை எழுந்து இறையாதே அமைதலா இருன்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவன் நம்மோடு உண்டு என்பதை நீங்களும் நானும் இன்னைக்கு விசுவாசிப்போம்னா தேவனுடைய மகிமையை காண்பது நிச்சயம். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. சப்பா, எங்களோடு நீங்க வாங்கன்னு சொல்ல முடியுமா? இருதயத்தின் ஆழத்துல இருந்து உங்கள் கஷ்டங்களை நீக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒருவேளை நீ மனுஷன் கையை நம்பி இருப்பாயானால், அந்த கரத்தை விட்டு தேவ கரத்தை நீ பிடிப்பாயானால், உன் அன்பு, உன் காதல், உன் சிநேகம் எல்லாம் தேவனிடத்துல திரும்பும் பொழுது தேவன் உன்னை சுகித்து வாழ வைப்பது மிக நிச்சயம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் அற்புதங்கள் செய்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து சுகித்து செழித்து வாழ நீர் திரும்பத்தாங்க. நல்ல சுக ஜீவ பெலன் ஆரோக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும் வழியா சோர்வுகளை நீக்கி போடுங்க. நாங்கள் இந்த நாட்களிலே வேத வசனங்களை வாசிக்கிறோம், வேதத்தின்படி நடக்க எங்களுக்கு திரும்பத்தாங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமண காரியங்களை நடத்தி கொடுத்ததுக்காய் நன்றி. திருமண காரியங்களை நடத்த போறதுக்காய் நன்றி. என் மகனுக்கு நான் எப்படி நடத்துவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில நீ நன்மையாய் நடத்தி தர போற பெரிதான கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரை, ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனிக்காய் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து பழகி பெருக செய்ய மீட்பெறும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே.